Hello friends, welcome to Indian Jobs Mill. Director General Assam Rifles Technical and Tradesman Rally 2024 கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. 1st October 2024 இருந்து அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. சரிங்களா? குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது அஃபீஷியல் தான், இது ஃபேக்கெல்லாம் இல்லை. சரிங்களா? www.assamrifles.government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்டேட் பண்ணல. ஸோ டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? நான் இதில் சொன்னால் கூட நீங்கள் படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பிடிஎஃப் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. எவ்வளோ வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அசாம் ரைஃபிள்ஸ் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ரேலி 2024 இஸ் டென்டேட்டிவ்லி ஷெட்யூல்டு ஃப்ரம் 1st October 2024. அதாவது 1st Octoberலேருந்து நாங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 1st Octoberலேருந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் ஒரு 1425 வேக்கண்ட் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சரி ப்ரோ, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் வந்து வேக்கண்ட் இருக்குது. அந்தந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு இப்போ பிரிட்ஜ் அண்ட் ரோடுக்கு வந்து சிவில் முடிச்சிருக்கணும். சரிங்களா? சஃபை கரம்சாரி இதுக்கெல்லாம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிரிட்ஜ் அண்ட் ரோடில் 17 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து சஃபை கரம்சாரி இதில் ஒரு 610 வேக்கண்ட். ரிலிஜியஸ் டீச்சரில் ஒரு 9 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டர் ரேடியோ அண்ட் லைனில் ஒரு 529. ரேடியோ மெக்கானிக்கில் ஒரு 62 வேக்கண்ட்டு. ஆம்ப்ரோரார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு 48 வேக்கண்ட்டு. ஸோ லேபரரில் ஒரு 13 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. நர்சிங் அசிஸ்டண்ட், ஸோ இதுக்கு டிப்ளமோ நர்சிங்கு டிகிரி நர்சிங் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நர்சிங் அசிஸ்டண்ட்டில் ஒரு 12 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வெட்டினரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் ஒரு 10 வேக்கண்ட். பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு 15 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷர்மேனுக்கு ஒரு 100 வேக்கண்ட். ஸோ வாஷர்மேனுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ வாஷிங்கில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது கிளாத்ஸை வந்து நல்லா கிளியராக வாஷ் பண்ண தெரிஞ்சால் போதும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லை. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களா அப்படின்னு தெரியல, நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது வாஷிங் எபிலிட்டி இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே அசாம் ரைஃபிள்ஸ். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான், டெம்பரரியாக அந்த மாதிரிலாம் இல்லை, பர்மனெண்ட் தான். ஓகேங்களா? அசாம் ரைஃபிள்ஸில் நீங்கள் பர்மனெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 1425 வேக்கண்ட் இருக்குது. நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.assamrifles.government.in இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் 1st October வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் இன்னும் சொல்ல, ஸ்டார்டிங் டேட் மட்டும் சொல்லியிருக்காங்க. 1st Octoberலேருந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே பாருங்கள். ஒர்க்கிங் டேஸில் 9லேருந்து 5 PM-க்குள்ளே, அதாவது மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே 9லேருந்து 5 PM-க்குள்ளே இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது ரியல் தான், ஃபேக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த முறை ட்ரை பண்ணுங்கள். வேக்கண்ட் இவ்வளோ கம்மியாக இருக்கே, ஆல் ஓவர் இந்தியாவில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்கலாம். இதில் நம்ம சேனல்லே நிறைய பேர் அசாம் ரைஃபிள்ஸ் ரேலி செலெக்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2-3 தடவை நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் இருந்து இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நம்ம எப்படி பண்ணால் இந்த முறை வந்து செலக்ட் ஆகும், ஸோ நம்ம ஃபெயிலியர் என்ன அது எல்லாமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. இந்த முறை அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. செலெக்ஷன் அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் இதுவரையும் அட்டன் பண்ணலை, நான் அட்டன் பண்ணட்டா வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இது அட்டன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். சரிங்களா? இல்லை அப்படின்னா நீங்களே கூட செலக்ட் ஆகலாம். ஆல்ரெடி 2 times 3 times அட்டன் பண்ணவங்க இந்த முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ போன அட்டெம்ப்டில் எதனால நீங்கள் ஃபெயிலியர் ஆனீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன இருக்கும், குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ், அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.
ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் மட்டும் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ டிகிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் இண்டிவிஜுவலாக ஒரு போஸ்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அந்த டீட்டெயில் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணல. ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அது வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மேக்ஸிமம் இப்போ எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃபை நான் இப்போ டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதில் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.